புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன்முறையாக கதாநாயகனாக அறிமுகமான ராஜகுமாரி படத்தில் இருந்து அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம் வரை கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வரை அவருடன் இணைந்து ஒன்றாக பயணித்த ஒரே நடிகர் என்றால் அது வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகிகள் வேண்டுமானால் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பார்களே தவிர பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நம்பியார் தான் நடித்து வந்தார். அந்த அளவிற்கு ஆழமான நட்பு அவர்கள் இருவருக்கும் இருந்தது. எம்ஜிஆரை விட நம்பியார் 2 வயது குறைந்தவர் என்றாலும் கூட சினிமாவில் எம்ஜிஆருக்கு சீனியர் நம்பியார் தான். படப்பிடிப்பு தலங்களில் எம்ஜிஆர் வந்தால் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் நம்பியார் மட்டும் வெறும் புன்னகை மட்டும் செலுத்தியபடி அப்படியே நாற்காலியில் அமர்ந்திருப்பார். இயக்குனர் ப. நீலகண்டன் கூட ஒரு முறை எம்ஜிஆரிடம், பார்த்தீர்களா, அனைவரும் உங்களை பார்த்து எழுந்து நிற்கிறார்கள், நம்பியார் மட்டும் அமர்ந்திருக்கிறார் என்று விளையாட்டாக கொளுத்தி போட்டு பார்த்தார். அப்போது நம்பியார், அவர் என் நண்பர், நண்பனை பார்த்து நான் ஏன் எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்க நீலகண்டனுக்கு தனது சிரிப்பையே பதிலாக கொடுத்தாராம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து வந்த காலகட்டத்திலேயே நம்பியார் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க துவங்கிவிட்டார். அதற்கு அவருக்கு முதல் படியாக அமைந்தது நாடகங்கள் தான். அப்படி நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நடத்தி வந்த பக்த ராமதாஸ் என்கிற நாடகம் ரொம்பவே பிரபலமாக இருந்தது. அதில் மந்திரி மாதண்ணா என்கிற கதாபாத்திரத்தில் நம்பியார் நடித்து வந்தார். அந்த சமயத்தில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த நாடகத்தை படமாக தயாரிக்க விரும்பியது. அப்போது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அந்த நாடகத்தில் பெண் வேடங்களுக்கும் ஆண் நடிகர்களை வைத்தே நடிக்க வைத்து வந்ததால் சினிமாவாக எடுக்கும் போதும் அதே நடிகர்களை வைத்துதான் எடுக்க வேண்டும் என்றும் பெண்களை படத்தில் இருக்கக்கூடாது என்றும் கண்டிஷன் போட்டார். தயாரிப்பாளர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த படத்தை எடுத்தார்கள். அப்படி பெண்களே இல்லாமல் எடுக்கப்பட்ட பக்த ராமதாஸ் திரைப்படம் தான் நம்பியாரின் முதல் படமாக அமைந்தது. ஆனால் அதன் பிறகு பட வாய்ப்புகள் எதுவும் நம்பியாருக்கு வரவில்லை. அந்த சமயத்தில் 1944 வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட பல படங்களுக்கு வசனம் எழுதிய சக்தி கிருஷ்ணசாமி என்பவர் தன்னுடைய நாடக குழுவில் வந்து சேரும்படி நம்பியாருக்கு அழைப்பு விடுத்தார். உடனடியாக அந்த நாடக குழுவில் சேர்ந்தார் நம்பியார். அந்த நாடக குழுவினர் கவியின் கனவு என்கிற நாடகத்தை அப்போது நடத்தி வந்தனர். அந்த நாடகம் ரொம்பவே பிரபலமாக மாறியது. அந்த நாடகத்தில் நம்பியார் ராஜகுரு வேடத்தை ஏற்று மிக சிறப்பாக நடித்து வந்தார். சொல்ல போனால் நம்பியாரின் நடிப்பை காண்பதற்காகவே ஒரு கூட்டம் அடிக்கடி நாடகம் பார்க்க வந்தது. அப்போது கோவையில் கவியின் கனவு நாடகம் நடைபெற்ற சமயத்தில் அங்கே தங்கி நாடகத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அவரும் இந்த கவியும் கனவு நாடகத்தை பற்றி பலரும் பாராட்டி பேசுவதை கேட்டு ஒரு நாள் அந்த நாடகம் பார்க்க சென்றார். எல்லோரும் சொன்னது போலவே ராஜகுருவாக நடித்திருந்த நம்பியாரின் நடிப்பு எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்துவிட்டது. நாடகம் முடிந்ததும் எப்படியேனும் நம்பியாரை பார்த்து 2 வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என ரொம்பவே ஆவலாக இருந்தார் எம்ஜிஆர். அதாவது இப்போது நடிகரை பார்த்ததும் ஆட்டோகிராஃப் வாங்க, செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் துடிக்கிறார்களே, அந்த மாதிரி மனநிலையில்தான் எம்ஜிஆர் இருந்தார். காரணம், எம்ஜிஆரை பொறுத்தவரை ராஜகுரு கதாபாத்திரத்தில் நடிப்பது என்றால் அந்த காலத்தில் சந்திரமோகன் என்கிற மாபெரும் நடிக மேதை தான் பெயர் பெற்றிருந்தார். ஆனால் அவரை நினைவூட்டும் விதமாகவே இந்த ராஜகுரு கதாபாத்திரத்தில் நம்பியார் சிறப்பாக நடித்ததால் எம்ஜிஆருக்கு அவர் மீது இயல்பாகவே ஈர்ப்பு உருவானது. அதனால் நாடகம் முடிந்ததும் சக்தி நாடக கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருந்த அழகர்சாமி என்கிற நண்பர் மூலமாக நம்பியாரை சந்திக்க வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை தெரிவித்தார் எம்ஜிஆர். அதன்படி நம்பியாரை சந்திக்க எம்ஜிஆரை அழைத்து கொண்டு சென்றார் அழகர்சாமி. அங்கே அப்போதுதான் மேக்கப் அறையில் தனது ராஜகுரு ஒப்பனையை கலைத்துவிட்டு தனது இயல்பான உருவத்திற்கு திரும்பி இருந்தார் நம்பியார். கதர் ஜிப்பா, வேட்டை அணிந்து காட்சியளித்தார். அதை பார்த்து எம்ஜிஆர் கடும் அதிர்ச்சி அடைந்தார். இவ்வளவு நேரம் நாடகத்தில் வயதான குரூரமிக்க ராஜகுரு கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்த அந்த மனிதரா இந்த பையன் என்கிற ஆச்சரியத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சிதான் அது. ஏனென்றால் எம்ஜிஆர் நாடகத்தில் பார்த்ததை மனதில் வைத்து நம்பியாரை வயதானவர் என்று நினைத்திருந்தார். பின்னர் நம்பியாரிடம் தனது பாராட்டுக்களை எம்ஜிஆர் தெரிவித்த போது அவரிடம் வெறும் 2-3 வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு அவசரமாக கிளம்பி சென்று விட்டார் நம்பியார். அதுதான் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்குமான முதல் சந்திப்பாக அமைந்தது. அதன் பிறகு எம்ஜிஆரின் வாழ்நாள் முழுவதும் ஆத்மார்த்தமாக முதல் நண்பனாக இருந்தது என்றால் அந்த இடம் நம்பியாருக்கு மட்டுமே எம்ஜிஆர் கொடுத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால் எம்ஜிஆர் யாரையாவது தன் வீடு இல்லாமல் ஒரு பொது இடத்தில் சந்திக்க வேண்டும் என விரும்பினால் அதற்கு முதலில் அவர் குறிப்பிடுவது நம்பியாரின் வீட்டை தான். அந்த அளவிற்கு நம்பியாரை நம்பிக்கைக்குரிய மனிதராகவே எம்ஜிஆர் கருதினார்.
நம்பியாரின் திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக கலந்து கொண்ட எம்ஜிஆர் அவரது மகன் சுகுமாரனுக்கு பழனியில் முடியெடுத்து காதுகுத்தும் விழா நடைபெற்ற போது ஒரு தாய் மாமனாக மாறி அந்த சிறுவனை தோளில் தூக்கியபடி மலையேறி சென்றார். இப்படி ஒரு ஆழமான நட்பு தமிழ் திரையுலகில் வேறு எந்த 2 நடிகர்களுக்குமே இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான்.